தமிழ் இன்ஃபோ குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா ஐஆர்சிடிசியோட NTES அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி பார்த்துக்க போகிறோம். இந்த NTES அப்படின்னா என்னென்னா நேஷனல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம். அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து ட்ரெயினையும் ஒரே ஆப்பில் இதில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. இதில் எதுவும் லாகின் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனுக்காக உள்ள ஆப் மட்டும்தான். வாங்க அந்த ஆப்பில் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஆப்பு. இதில் வந்து ஸ்பாட் யுவர் ட்ரெயின், லைவ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஷெடியூல், ட்ரெயின்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன், கேன்சல்டு ட்ரெயின், ரீஷெடியூல் ட்ரெயின், டைவர்ட் ட்ரெயின், அந்த மாதிரி நிறையா கேட்டகிரி இருக்குது. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து நம்ம எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வர போகுது, அது எந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது வழியாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் கேன்சல் ஆகிருக்குன்னா அதை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ரீஷெடியூல் ஆகிருக்குன்னா இந்த டேட்டுக்கு பதிலாக இன்னொரு டேட்டுக்கு அவங்க ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியாவிலலாம் நிறையா ட்ரெயின் பனி விழுகுது, மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்றைக்காவது பஸ் ஸ்ட்ரைக்கோ இல்லை நடக்கும்போது நம்ம வெளியூரில் இருப்போம், அப்போ பஸ்ஸு ஓடாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த ஊரில் ட்ரெயின் எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ வாங்க ஸ்பாட் யுவர் ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களோட ட்ரெயின் நம்பர் அல்லது ட்ரெயின் நேம் கொடுத்தா போதும், அது எந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே நிறையா ட்ரெயின் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணுறேன். இது யஸ்வந்த்பூர்லேருந்து கச்சிகுடா வரைக்கும் போகிற ட்ரெயின். இப்போ நான் இடையில ஒரு ஸ்டாப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஷோ ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இந்த ட்ரெயின் இப்போதைக்கு ஓடலை. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ட்ரெயினோட ஷெடியூல் வந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு ட்ரெயினை செலக்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் இப்போ கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவினிங் நேரத்தில் தான் நிறையா ட்ரெயின்ஸ் நம்ம ஏரியாவிலேருந்து போகிறனால உங்களுக்கு இதில் தெரியாது. ஸோ இதில் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைவ் ஸ்டேஷன். இதில் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஷன் டைப் பண்ணுறேன். நான் மதுரையிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ மதுரையிலேருந்து நான் திருச்சிராப்பள்ளி போகிறேன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸுக்கு நான் செட் பண்ணுறேன், எந்த ட்ரெயினுமே இல்லை. அடுத்து 4 ஹவர்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குது. அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்பும், எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வர போகுதுன்னு நீங்கள் இந்த ஸ்பாட் யுவர் ட்ரெயினை அந்த வழியாக அவங்க மாற்றிக்கிடுவாங்க. அப்படி நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து 8 ஹவர்ஸுக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 8 ஹவர்ஸுக்கு இத்தனை ட்ரெயின் இருக்குது, இது வழியாக நீங்கள் போய்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினோட லிஸ்ட்டு வந்துடும், எந்தெந்த ஸ்டாப்புக்கு அது நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் ஷெடியூல். இப்போ நான் ஒரு ட்ரெயின் நம்பர் அடிக்கிறேன் இங்கே. ஓகே, இந்த யஸ்வந்த்பூரோட இது வந்துருச்சு, அந்த ஷெடியூல் வந்துடும். இது எந்த ஸ்டாப்பில் கிளம்புது, எந்த ஸ்டாப்புக்கு போகுது, அதே மாதிரி எந்தெந்த டேட்டில் என்னென்ன கிழமையில் இந்த வண்டி போகுதுன்னு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போயாவது வேணும்னா எடுத்துவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன். இப்போ நான் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு எத்தனை ட்ரெயின் போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிட்டத்தட்ட அந்த இதில் உள்ள மாதிரி சேம் மெத்தட் தான் இது. நம்ம PMK MDU அப்படின்னு அடிக்கிறேன். இதில் வந்து ஆல் டைப்ஸ் ட்ரெயினும் இருக்கும். உங்களுக்கு ஆல் டைப்ஸ்னால் எல்லா ட்ரெயினும் வரும். இல்லை எக்ஸ்ப்ரெஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ்ப்ரெஸ், பேசஞ்சர் வேணும்னா பேசஞ்சர், அந்த துரந்தோ இது மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டு,
இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல் டைப்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனை ட்ரெயின் இருக்குது இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு, மதுரையிலேருந்து. இதில் இங்கே வந்துடும் உங்களுக்கு பேசஞ்சர், இது எங்கெங்கே நிற்கும் அப்படின்னு எல்லாமே வந்துடும். அதே போல் மெயில் எக்ஸ்பிரஸ் வந்துடும். சூப்பர் ஃபாஸ்ட் இருந்தால் இந்த இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட், அதுவும் வந்துடும் நமக்கு. அது எந்த டேட்டில் வருது, எந்த டேட்டில் நிற்கிதுன்னு தெரியும். அதே மாதிரி கேன்சல்டு ட்ரெயின், இது வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆனதான், ஃபுல்லாக எங்கெங்கே கேன்சல் ஆகிருக்குன்னு இதில் காமிக்கும். இல்லை பார்சியலாக நமக்கு வேணும்னா பார்சியலாக சில ட்ரெயின் வந்து முந்தின ஸ்டாப் வரைக்கும் நிப்பாட்டியிருப்பாங்க. அடுத்த ஸ்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பார்சியலாக நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரீஷெடியூல் ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து இத்தனை மணிக்கு கிளம்புற ட்ரெயின் டிலே ஆகி ஒரு 2 hours 1 hour இந்த மாதிரி டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அதை இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டைவர்ட்டட் ட்ரெயின், இது வந்து ஏதாவது ஒரு ஊர்லேருந்து டைவர்ட் ஆகுதுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஊரோட டைவர்ட்டட் லிஸ்ட்டை காமிச்சிடும். நம்ம அது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.